இருந்தா எந்த ஊர் வேணா இந்தியா மக்களுக்கும், உலகத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நெனச்சதுக்கு என்ன பெரிய காரணம்னு நெனைக்கிறீங்க சார்? முதல் விஷயம் கங்கை கொண்ட சோழபுரத்த அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இல்ல அது உலகத்துக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் ராஜேந்திர சோழன். ஆனால் அதற்கு இவர் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் இன்னைக்கு வருகிறார் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. இதுக்கு முன்னால இதே இது மோடியினுடைய காலத்துல 2015ல மும்பையில இருக்கக்கூடிய துறைமுகத்துல ராஜேந்திர சோழனுடைய மிகப்பெரிய போர்ட்ரெய்ட்ட அன்றைக்கு இருந்த கவர்னர் வித்யாசாகர் ராவ் முன்னிலையில தேவேந்திர ஃபட்னவிஸ் திறந்து வைத்தார். இது பல பேருக்கு தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவில் பல அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு மாபெரும் கடற்படையோடு இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க செல்வாக்கு செலுத்திய ஒரு சில ஆளுமைகளில், ஒரு சில அரசர்களில் ராஜேந்திர சோழன் ஒருவர். இங்க நம்ம ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்றது முதலாம் ராஜேந்திர சோழன் சொல்றோம். அதை கரெக்டா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ராஜேந்திர சோழன்கிற பெயருடைய சோழர்கள் இன்னும் ஒரு சிலர் உண்டு. நம்ம பேசுறது முதலாம் ராஜேந்திரனை பத்தி பேசுகிறோம். ஆக்சுவலா இதை ஒரு சாக்கா வச்சு இந்த ராஜேந்திர சோழனுடைய ஹிஸ்டரி, கங்கை கொண்ட சோழபுரம், இது எல்லாத்தையும் பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன்.